இன்னைக்கு டாபிக் வந்து P&ID ட்ரைனிங் பார்ட் 2. பார்ட் 1 வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைப்பிங் உடைய சிம்பிள்ஸ், அப்புறம் வால்வுடைய சிம்பிள்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் வால்வுடைய சிம்பிள்ஸ் அது எல்லாமே வந்து ஓவராலா கவர் பண்ற மாதிரி நம்ம பார்த்திருந்தோம். இந்த வீடியோல வந்து என்னன்னா ஒரு எக்யூப்மெண்ட் உடைய சிம்பிள்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? P&ID சொல்றது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கோ இல்ல ஒரு புதுசா எரெக்ஷன் ஆர் கமிஷனிங் நடக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டுக்கோ நம்ம வந்து P&ID வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா P&ID வந்து கொடுப்பாங்க, அதுலதான் மார்க்அப் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து எந்தெந்த இடத்துல வந்து பிளைண்டிங் பண்ணணும், எந்தெந்த இடத்துல இருந்து டீப்ளைண்டிங் பண்ணணும், எந்த இடத்துல ஃபிளஷிங் பண்ணணும், எந்த இடத்துல இருந்து எந்த ஸ்பூல் பீசஸ் டிரா பண்ணணுங்கிற எல்லா டீடைலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து P&ID தான் மார்க்அப் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர் தான் இது. ரெண்டாவது மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது பிளைண்ட் லிஸ்ட்லாம் நீங்க ரைட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா P&ID வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா நார்மல் வந்து ப்ரொடக்ஷன் டைம்ல வந்து எந்த டைப்ல இருக்கும், அப்புறம் ஷட் டவுன் பண்ணும்போது நம்ம எந்தெந்த பிளைண்ட்ஸை வந்து நம்ம வந்து பிளைண்டிங் பண்ணுவோம், அந்த டீடைல் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து P&ID தான் இருக்கும். அதனாலதான் நான் வந்து P&Dக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து 2-3 செஷனா நான் வந்து சொல்லி தரேன். இதுல வந்து நம்ம சிம்பிள்ஸ் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள்ஸ் வந்து டைரக்டா வந்து லைன் டயக்ராமா இருக்கும், அதுக்கு ஆக்சுவலான ப்ராடக்ட் என்னங்கிறதுக்கான ஒரு செஷனையும் நான் உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொரோனா டைம் வந்து ரொம்ப போயிட்டு இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாப்லெஸ்ஸா இருக்காங்க. நீங்க வந்து ஒரு ஜாப்ல இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது பினான்சியலா எந்த ஹெல்ப்பும் பண்ண நான் சொல்லல. உங்களால முடிஞ்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வேலை எடுத்து கொடுங்க. அதாவது நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்க சபார்டினேட் வந்து ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு ஜாப் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து உங்களால முடிஞ்சுன்னா ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து ஒரு இது பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்ப இந்த சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாப்லெஸ்ஸா இருக்காங்க. அதனால உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்க. ரெண்டாவது, தெரியாதுன்னு சொல்லி கேட்கக்கூடியவங்களுக்கு நீங்க வந்து கட்டாயம் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு ஆளுக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா அது நாளைக்கு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதனாலதான் ஒரு ரிக்வெஸ்டா உங்களுக்கு நான் கேட்கிறேன், நீங்க பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எக்யூப்மெண்டோட சிம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்யூப்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோனிக்கல் ரூஃப் டேங்க், அதோட சிம்பிள் தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ரூஃப் டேங்க். இது வந்து 2 டேங்க் உடையது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் டைப் காலம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள்ல வருது. அப்புறம் வந்து வெர்டிகல் ஆர் வெசல்ஸ் காலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஃபியூவல் கேஸ் மிக்சிங் ட்ரம், அதுக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிள்ஸ் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் தெளிவாகவே பார்த்து வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும். ஒரு பைப்பிங்ல வரக்கூடிய எக்யூப்மெண்ட், அதாவது பைப்பிங்ல வரக்கூடிய சின்ன சின்ன சிம்பிள்ஸை விட இந்த மாதிரி பெரிய சிம்பிள்ஸை வந்து நீங்க வந்து பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு எக்யூப்மெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஓகேங்களா? ரெண்டாவது, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராசஸ் இருக்குல்ல, சிங்கிள் பாஸ் டபுள் பாஸ் சொல்லுவோம், அதோடைய சிம்பிள்ஸ். இது வந்து ஒரு ஃபர்னஸ் ஆர் ஹீட்டர், அதோடைய சிம்பிள்ஸ். இது வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் உடையது. இது வந்து ஃபிக்ஸ்டு டியூப் உடைய உங்களுக்கு சிம்பிள். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் உடைய சிம்பிள். இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ஹெட் உடைய சிம்பிள். ஓகேங்களா? இந்த படத்தை பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சைக்ளோன் செப்பரேட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஹீட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் பைப் ஹீட்டர் எக்ஸ்சேஞ்சர். அப்புறம் இது பிளேட் டைப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபின்ஃபேன் கூலர் இருக்குல்ல, ஃபின்ஃபேன் கூலர் ஆர் ஏர் கூல்டு பண்டில்னு சொல்லுவாங்க, ஏசிசின்னு சொல்லுவாங்கல்ல, ஏர் கூல்டு கண்டென்சர், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபேன்ஸ் வந்து டாட்டர்லயும் ஒரு இதாக கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது கீழே வந்து உங்களுக்கு வந்து ஃபேன் வச்சிருந்தாங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ்ட் டிராஃப்ட், மேல வந்து வச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி மேல வந்து படத்துல காமிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து இன்டியூஸ் டிராஃப்ட். ஓகேங்களா? லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கெட்டில் டைப். இது கெட்டில் டைப் ரீபாய்லர். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது பேக் டிவைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப். இந்த யூடியூப் சிம்பிள் இல்லாம இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் இந்த ஒரு கோடு மட்டும் போட்டிருந்தாங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங் ஹெட்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ரெண்டாவது, இந்த காலம் சொல்லியிருந்தோம். இந்த காலத்துல வந்து இன்டர்னல்ஸ் இருக்கும்ல,
அந்த இன்டர்னல்ஸ் வந்து என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நீங்க வந்து நாளைக்கு ஒரு ஷட் டவுன் போனீங்கன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஷட் டவுன்ல வந்து ப்ரீ ஆக்டிவிட்டிஸ், அதாவது என்னென்ன வேலை ஒர்க் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ வந்து அதோட கிராஸ் செக்ஷனல் வியூ கொடுப்பாங்க. அந்த கிராஸ் செக்ஷனல் வியூவை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இன்டர்னல்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து அந்த சிம்பிள்ஸ் வந்து என்னன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னு வைங்களேன், இது வந்து P&IDக்கு யூஸ் ஆகும். கிராஸ் செக்ஷனல் வியூல இந்த இன்டர்னல்ஸ் வந்து ரீட் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இதை பாருங்க. இதை வந்து தேவைப்படக்கூடியவங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க. இது வந்து யாருக்கு தேவையோ எனக்கு வந்து மெயில் பண்ணுங்க, நான் வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு அனுப்பி தரேன். ஓகேங்களா? ஆக்சுவலா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெயில் பண்ணுங்க, நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுக்கறவங்களே உங்களுடைய மெயில் ஐடியில இருந்து எனக்கு ஒரு மெயில் பண்ணுங்க. அப்ப நான் வந்து உனக்கு அவ்வளவு சீக்கிரமா வந்து பண்ணி தர முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரில் டெக்னு சொல்றது. இது வந்து மிஸ்ட் ஹேட். அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து வெயின் பேக், ஆஃப் பைப் இன்லெட் டிவைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் ஸ்ப்ரே. இது வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் த்ரோ டிஸ்ட்ரிபியூட்டர். இது வந்து பேக்கேஜ்டு செக்ஷன். இது வந்து பேஃபில்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சிம்னி ட்ரே இந்த மாதிரி வருது. சீவ் ட்ரேக்கு இந்த மாதிரி வரும். வால்வ் ட்ரேக்கு இந்த மாதிரி இருக்கு. பபிள் கேப் ட்ரே. இது வால்வ் ட்ரே வித் கிளாம்பிங் செக்ஷன், அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் பார்ஷியல் டிரா ஆஃப் ட்ரே, பார்ஷியல் டிரா ஆஃப் ட்ரேன்னு சொல்லிட்டு இது இருக்கு. இது வந்து டோட்டல் டிரா ஆஃப் ட்ரேன்னு சொல்லிட்டு இது இப்படி இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து இன்டர்னல்ஸ். இந்த இன்டர்னல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அதனால காலத்தோட இன்டர்னல்ஸ் வந்து கொஞ்சம் தெளிவாகவே பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் தேவைப்படக்கூடியவங்க 3 ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு அது தெளிவா இல்லைன்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா காலம் வித் பேக்டு செக்ஷன் அண்ட் ஃபிளாஞ்ச்டு ஷெல் அண்ட் டியூப் கண்டென்சர், அதான் இது. ரெண்டாவது ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் மல்டி ஸ்டேஜ் எலக்ட்ரிக் மோட்டார் டிரைவ், அது வந்து இந்த இருக்கு. ஆக்சியல் கம்ப்ரஸர் எலக்ட்ரிக் மோட்டார் ட்ரிவன். இது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸர் எலக்ட்ரிக் மோட்டார் ட்ரிவன். இதுல வந்து AX கொடுத்துருக்காங்க கம்ப்ரஸர், இதுல வந்து C கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க. லிக்விட் ரிங் கம்ப்ரஸர் எலக்ட்ரிக் மோட்டார் ட்ரிவன் வந்து இது. அப்புறம் ரோட்டரி பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்போடைய இது. ரெண்டாவது கேஸ் டர்பைன் வித் ஜெனரேட்டரோடைய சிம்பிள் இது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலம்ல வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷனுடைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த கனெக்ஷன்ஸ்க்கு வந்து என்னென்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேன் ஹோல். அந்த மேன் ஹோல்ல வந்து இந்த மாதிரி மேன் ஹோல்னு சொல்லிட்டு MH மேல கொடுத்துருப்பாங்க. அது கீழே பாத்தீங்கன்னா XX கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதோடைய நாமினல் டயமீட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு, ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைப்பிங் கனெக்ஷன்ஸ் வருதுல, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கனெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வருது. இதோட சிம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்கின் மவுண்டட் கனெக்ஷன்ஸ், அதாவது நம்மளுடைய காலத்துடைய இது இருக்கு பாத்தீங்களா, அவுட்டர் ஷெல்லு. அந்த அவுட்டர் ஷெல்ல டைரக்டா வந்து டேப்பிங் எடுத்து வச்சிருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் மவுண்டட் கனெக்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பிக் லாஞ்சர், பிக் ரிசீவரோடைய சிம்பிள்ஸ் இது. இது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரிக் இன்லைன் ஃபில்டர். இது வந்து ஃபில்டரோட வந்துருது. இது வந்து கேட்ரேஜ் டைப் ஃபில்டர். இது வந்து பாத்தீங்கன்னா பக்கெட் ஃபில்டர். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீம் டர்பைன் வித் ஜெனரேட்டர். இது வந்து ப்ளோயர் ஃபேன் எலக்ட்ரிக் மோட்டார் ட்ரிவன். இது வந்து பாத்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் எலக்ட்ரிக் மோட்டார் ட்ரிவன். இது வந்து ஒரு சென்ட்ரிபிகல் பம்ப் எலக்ட்ரிக்கல் மோட்டார் ட்ரிவன். இது வந்து சென்ட்ரிபிகல் பம்ப் சப்பர்ச்டு சக்ஷன் எலக்ட்ரிக் மோட்டார் ட்ரிவன். ஓகேங்களா? இந்த இது வந்து பாத்தீங்கன்னா கேன் டைப் பம்ப் எலக்ட்ரிக்கல் மோட்டார் ட்ரிவன், அது வந்து இந்த இருக்குது. சைலன்சர், ஸ்டீம் செப்பரேட்டர் ஆர் டி சூப்பர் ஹீட்டர், அதோடைய சிம்பிள் இது. இது எஜெக்டருடைய சிம்பிள். இன்லைன் மிக்சர், ப்ரொப்பல்லர் மிக்சர், அப்புறம் ஃப்ளேம் அரஸ்டர். இது வந்து ஸ்டாக்கோடைய படத்தை பார்த்துக்கோங்க. அதாவது ஃபிளையர் சொல்லுவோம்ல, ஃபிளையர் ஸ்டாக், அந்த இதான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா வயர் லைன் லோடிங் ஆர்ம், அதோடைய சிம்பிள். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிப்ரோகேட்டிங் இன்ஜினுடைய சிம்பிள். ஓகேங்களா? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லா எக்யூப்மெண்டோட வந்திருக்கும். அப்ராக்சிமேட்டா ஒரு 45 எக்யூப்மெண்டோடைய சிம்பிள்ஸ் வந்து இதுல கொடுத்துருக்கேன். இந்த சிம்பிள்ஸ் கூட தான் மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து அடங்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்டர்னல்ஸ் பார்த்திருந்தோம். இன்டர்னல்ஸ் உடையதும் உங்களுக்கு வந்து செப்பரேட்டா ஒரு 16 17 இன்டர்னல்ஸ் இருந்துச்சு. அந்த இன்டர்னல்ஸ் பத்தி டீடைல்ல நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறோம். மேலும் பண்றதுக்கு நம்மளுடைய சேனல் வந்து தொடர்ந்து பாருங்க.
இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளுடைய வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய எந்த டவுட்ஸா இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் தரேன். வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம்.